அனைவரையும் ஆண்டோடைய அன்புல வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரோடு நடத்தல் தான் ஆவிக்குரிய அனுபவம். அது இன்றைக்கு ஆரம்பிக்கல, எப்போ ஆரம்பிச்சு? ஆதியாகமம் 17ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 17:1. ஜெனிசிஸ் சாப்டர் 17 verse 1. ஆபிராம் 99 வயதான போது, ஆபிரகாம் 99 வயதான பொழுது, வழக்கமாக இந்த வயதில் யாரு நடக்கிறது கடினமான காரியம். சரி, கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஐ எம் ஆல் பவர்ஃபுல் காட். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாகிரு. வாக் பிஃபோர் மீ அண்ட் பி பிளேம்லெஸ். நல்லா கவனிங்க, தேவன் ஆபிரகாம் எழுதி இப்போ என்ன சொல்ற, 99 வயசில் சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. அப்போ வாக் பிஃபோர் மீ. அப்போ இதுதான் தேவனோடு நடக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய சீடர்கள் அழைக்கும் பொழுது, லூக்கா 9:23 வாசிக்கும் பொழுது, ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னார். ஆபிரகாம் முதல் தேவன் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன்னார். என்ன அர்த்தம்னா, அந்த ஃபாலோ வேறு, இந்த ஃபாலோ வேறு. நீ போயிட்டே இரு, நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நான் போயிட்டே இருக்கிறேன், நீங்கள் பின்னால் என்னை பார்த்து வந்துடுறீங்க. இது ஒரு லைஃப் ஸ்டைல். ஆபிரகாமுக்கு சொன்னது என்னன்னு சொன்னால், நான் உனக்கு பின்னால் வந்து உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன், உனக்கு பின்னால் வந்துட்டே இருக்கேன், நீ கவனமாக போ அப்படிங்கிறார். இதுதான் தேவனோட நடத்தல். புரிகிறதா? இன்னும் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 5:22 வாசியுங்கள். ஆதியாகமம் 5:22. ஆதியாகமம் 5:22. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். மெத்துசலாவை பெற்ற பிறகு அது ஒரு டைம். 300 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னால், ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார், பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார், ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், உபவாசம் இருந்து கொண்டு இருந்தார், காணிக்கை கொடுத்து கொண்டிருந்தார், பலியிட்டு கொண்டு இருந்தார். இந்த மாதிரி ஒன்றும் சொல்லலை. அந்த மாதிரிப்பட்ட ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் அவனை பற்றி அந்த ஸ்டோரில் வரல. அதற்கு பிறகு 300 லாங் இயர்ஸ் he was walking with God. தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, தேவனோடு சஞ்சரித்து கொண்டான், தேவனோடு வாழ்ந்து கொண்டு தான், நடந்து கொண்டு தான் அர்த்தம். இன்னும் 6ஆம் அத்தியாயம் ஆதியாகமம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இன்னொரு தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 6:9 ஆதியாகமம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? நோவா தினமும் பலியிட்டு கொண்டிருந்தான், நோவா தினமும் ஜெபித்துக் கொண்டிருந்தான், நோவா தினமும் தேவ வார்த்தைகளை வாசித்துக் கொண்டிருந்தான், நோவா தினமும் ஆராதனை செய்து கொண்டிருந்தான், நோவா தினமும் ஆண்டவரை குறித்து பேசிக் கொண்டிருந்தான். அப்படியே சொல்லப்படவில்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா he was walking with God, he was talking with God, he was living with God. நல்லா புரிஞ்சுங்க, this is what is called the true spiritual life. இதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோடு நடக்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் நடக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் வாட் இட் இஸ் டு வாக் வித் காட், தேவனோடு நடப்பது என்றால் என்ன? நிறைய காரியங்களாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டிஸ்கஷனில் உலக பிரகாரமான வாழ்க்கை என்ன நான் சொல்கிறவங்கள உங்களுக்கே என்ன இருக்கும், சலிப்பு வந்திருக்கும். இந்த மனுஷன் போய் சொன்ன வார்த்தையை எத்தனை முறை சொல்லிட்டு கிடப்பார். எங்களுக்கு தான் விளங்கிச்சே உலகம். ஆனால் உலக பிரகாரம் என்றால் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, நமக்கு விளக்கம் இல்லை. நம்ம என்ன பண்ண, டைட்டில் மட்டும் பார்த்து என்ன செய்கிறோம், அப்படியே சொல்கிறோம். உலக பிரகாரம்னா என்ன? சரி, இப்போ நம்ம அங்கே போகலை. எதுக்கு சொல்கிறேன்னா, அதே போல தான் வாக்கிங் வித் காட், தேவனோடு நடப்பது என்றால் என்ன? இதுக்கு யாராவது பதில் சொல்லுவீங்களா? தேவனோடு நடக்கிறதுனால ஒரு சரி, ஆண்டோடு நடக்கிறதுனா என்ன? நீங்கள் தேவனோட பிரதர் டேவிட், நீங்கள் தேவனோடு நடக்கிறீங்களா அப்படின்னு என்ன நடக்குது? இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தேவனோடு நடக்கிற வாழ்க்கைன்னு சொன்னால் அவரை போல வாழுகிற ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறார். சரி, இதை விட வேறு ஏதாவது விளக்கம்? அவரோடு உறவாடி கொண்டிருக்கிறது. சரி, நடக்கிறவள உறவாடி கொண்டிருக்கிறோம். வேறு அதான் அவர் சொன்னார், அவரை போல் மாறுறது. உங்களுக்கு உங்கள் லைனில் இன்னொருத்தர் இருக்காங்க. சரி, அப்புறம் அவருடைய கட்டளைகளையும் கைக்குள்ளையும் கற்பனைகளையும். ஆமாம்,
இப்போ இதை விட நமக்கு ஒரு நடக்கிறத அப்படியே இமேஜின் பண்ணி அதோடு சேர்ந்து சிந்திக்கிற மாதிரி ஐடியா வேணும். இப்போ கேட்டானுங்க, அவன் தினமும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பது, தினமும் பைபிள் படித்து கொண்டிருக்கிறது, உண்மையாக வாழ்கிறது, உத்தமமாக வாழ்கிறது, ஒழுக்கமாக வாழ்கிறது, இப்படி நிறைய சொல்கிறான். இது ஸ்பிரிச்சுவல் லைஃபு, பக்தி வாழ்க்கை. தேவனோடு நடப்பதென்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, பிப்ளிக்கலாக பார்க்கும் பொழுது முதலாவது தேவனோடு நடப்பதென்றால் தேவனுடைய நோக்கத்தை நோக்கி நடத்தல். புரிகிறதா? ஏன் நம்ம தேவனோடு நடக்கிறோன்னு சொன்னால், காட் ஹஸ் அ பிளான், காட் ஹஸ் அ பர்பஸ், காட் ஹஸ் அன் எய்ம், காட் ஹஸ் அ கோல். அவர் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கிறார். எதுக்கு நடக்கணும்? டைம் பாஸ்க்கா? இல்லை மார்னிங் வாக் ஈவினிங் வாக் பண்ணுறோம் அதை மாதிரியா? ஒரு கம்பெனிக்காகவா? இல்லை. எதுக்கு வாக் பண்ணுவோம்? ஒரு ஆள் கூட நம்ம எதுக்கு வாக் பண்ணுறோம்? வி ஹாவ் சம் டெஸ்டினேஷன் இல்லையா? அப்போ ஆண்டவரோடு நடக்கிறதுன்னு சொன்னால் முதலாவது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நோக்கத்திற்கு நேராக செல்ல விரும்புகிறார். இதைத்தான் எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்திலும் வாசிக்கிறோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி பார்த்து அவர் மேல் உங்களை பார்வைத்து என்ன செய்ய, உங்களை நியமித்த ஓட்டத்தை ஓடுங்கள். அப்போது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தேவ நோக்கம் நிறைவேற்றுகின்ற ஒரு பாதையில் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். நோவாவோடு ஏன் நடந்தார்? நோவாவுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கணும், வயசான காலத்தில் அவனுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருப்போம், அதுக்காகவா? இன்றைக்கி ஆண்டவரை என்னோடு நடக்க வேண்டும் சொல்லுகிற பொழுது நடக்க வந்துடுவாரா ஆண்டவர்? ஆண்டவர் நான் தனிமையாக இருக்கிறேன், என்னோட உட்காரோம் அப்படின்னு சொன்ன வந்துடுவாரா? இல்லை. ஆண்டவருக்கு அவருடைய ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்துக்கு நம்மோடு நடப்பது அவருக்கு பிரயோஜனமாக இருந்தால் வருவார். புரிகிறதா உங்களுக்கு? எதற்காக தேவன் நம்மோடு நடக்க விரும்புகிறார் என்றால், நம்மை அவர் தம்முடைய நோக்கத்தை நோக்கி நடத்தி கொண்டு செல்ல விரும்புகிறார். நோவாவோடு தேவன் நடந்தார் இதற்காக, in order to fulfill God's plan. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நோவா மூலமாக தேவன் ஒன்றை செய்து நிறைவேற்ற விரும்பினார். அதை ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். ஆபிரகாமிடத்தில் எனக்கு முன்னால் நடேன்னு சொன்னார். ஏன்னா உன்னை நான் என்னுடைய நோக்கம் நிறைவேறுகின்ற அந்த நோக்கத்தை நோக்கி கொண்டு போக விரும்புகிறேன், அதனால் யூ வாக் வித் மீ. புரிகிறதா? இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் நோக்கத்தை முதலிடத்தில் வைத்து வாழ்கிறீர்களா? அதுதான் தேவனோடு நடத்தல். நீங்கள் டெய்லி நல்ல பக்தியாக இருக்கலாம், பைபிள் படித்து ஜெபம் பண்ணி கோயிலுக்கு போய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுட்டு இருக்கலாம், இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இவைகளெல்லாம் சேர்ந்தாலும் தேவனோடு நடக்கிறதுக்கு அது இணையாகாது. தேவனோடு நடக்கணும்னா காலை எழும்பி நம்முடைய வாழ்க்கையை குறித்தே நம்ம சிந்திக்க தூண்டப்படுகிறோம்ல. இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்கிறது, எந்த காய் வாங்குறது, மீன் வாங்குறதா, காய் வாங்குறதா, எந்த கடைக்கு போகிறது, பையனுக்கு ஃபீஸ் கட்டுறது எப்படி, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எப்படி, குழந்தை பத்துக்கு போகிறா பொண்ணு, அவளுக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய காரியங்களே நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறோம். அதற்கு நேராகத்தான் நம்முடைய பிரயாணம் தொடருது இல்லையா? குடும்பத்தை நடத்தணும், சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நல்ல லெவலுக்கு வரணும், நம்ம ஒரு நல்ல சொசைட்டி மத்தியில் நல்ல ஸ்டேட்டஸ் என்ஜாய் பண்ணணும், இந்த நோக்கத்தை நோக்கியே போகிறோம். இது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படிப்பட்ட ஆசைகள் மனிதன் இருக்கக்கூடாது. ஆனால் தேவனோடு நடக்கிறவர்கள் இவைகளை தங்களுடைய வாழ்க்கையினுடைய முதலிடத்தில் வைக்க மாட்டார்கள். அதற்கு முன்பாக என் வாழ்க்கையிலே தேவ நோக்கம் நிறைவேற வேண்டும். ஒவ்வொரு நாள் நீங்கள் காலை எழுந்ததும், ஆண்டவரே நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இன்னொரு ஒன் ஆர் த டே யூ ஹேவ் கிவன் டு மீ டு லிவ் ஃபார் யுவர் பர்பஸ். உங்களுடைய நோக்கம் நிறைவேறதுக்கு எனக்கு இன்னொரு நாளை தந்திருக்கிறீர். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய ஷார்ட்டேஜ் ஆகுது. நிறைய நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை காணப்படுகிறது. நம்ம அதை நினைக்கும் பொழுது, நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுகிறேன், பைபிள் படிக்கிறேன், எவ்வளவோ சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், நான் என்ன தப்பு தப்பாக வாழ்கிறேன், சரியாக தான் நான் வாழ்கிறேன் அப்படி தான் நினைக்கிறோம். நீங்கள் சரியாக வாழ்கிறீங்க, தப்பு தப்பாக வாழலை. ஆனால் தேவ நோக்கத்தை குறிவைத்து வாழுகிறீர்களா? தேவ நோக்கத்தை குறிவைத்து வாழுகிறீர்களா? தட் இஸ் வாட் இஸ் கால்ட் வாக்கிங் வித் காட். சும்மா நடக்கிறதில்ல, ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறோங்கிறதுக்காக இல்லை, நான் ரொம்ப பக்தியானவனாக இருக்கிறேங்கிறதுக்காக இல்லை, என் பக்தியை பார்த்து கடவுள் எனக்கு ஏதோ ஆசீர்வாதம் தருவார் அப்படி இல்லை. இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நிறைவேற்றுவதற்கு அழைக்கிறார். அல்லேலூயா. இது இன்று பேசப்படுகிற சத்தியம் இல்லை, நான் ஒவ்வொரு முறையும் பேசுகிற சத்தியம்தான். ஆனால் இன்னொரு முறை பேசும்படியாக தூண்டப்படுகிறேன். தேவனோடு நடத்தல் என்றால் தேவனுடைய நோக்கத்தை நோக்கி நடத்தல். நீங்கள் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்லுகிற பொழுது அந்த நாளை நீங்கள் தேவனுடைய நோக்கத்துக்காக கடந்தீர்களா? இன்றைக்கு என்னுடைய வாழ்வில் என்ன நிகழ்ந்தது, எனக்கு என்ன கிடைத்தது, நான் இதை அடைந்தேன், நான் இதை சம்பாதித்தேன், நான் இதை கட்டினேன், நான் இதை வாங்கினேன், நான் இதை சேர்த்தேன், இப்படியே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினா? அப்படி நம்முடைய லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்ச் ஆகும், நம்முடைய பார்வை சேஞ்ச் ஆகும்.
உலகத்தினுடைய அநேக காரியங்கள் நம்ம ரொம்ப வருத்தப்படுத்தாது. ஐயோ அது இல்லையே, இது இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, அந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை இல்லையே, அவர் இப்படி இல்லை, இவர் இப்படி இல்லை. எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பெஷல் ஜேர்னி போயிட்டுருக்குறோம் இல்லையா? அதில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், வி ஆர் அட்வான்சிங், வி ஆர் கோயிங் எஹெட், முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். தேவனோடு நடத்தல் என்று சொன்னால் தேவனுடைய நோக்கத்தை நோக்கி நடந்து கொண்டிருப்பது. அல்லேலூயா. இரண்டாவதாக தேவனை நோக்கி நடக்கிறதுன்னு சொன்னால், இப்போ ஆண்டவர் அவர் நம்மளை அவரோட நடக்க அழைக்கிறார், நம்ம அழைச்சி போயிட்டுருக்கிறோம் அவருடைய நோக்கம் நிறைவேற்றுறது. இப்போ இந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன வேணும்னு சொன்னால், முதலாவது என்ன வேணும், கீழ்ப்படிவு வேணும், பரிசுத்தம் வேணும், உண்மை வேணும், ஒழுக்கம் வேணும், இப்படி நிறைய காரியங்களை சொல்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் அ விஷன். தேவனோடு நடக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவார் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? ஸோ வி நீட் அ விஷன். நாம் ஒரு தேவ நோக்கத்தை நோக்கி போயிட்டுருக்கிறோம் இல்லையா? ஒரு அமைச்சரை நோக்கி போகிட்டு இருக்கிறோம், ஒரு பிஎம்ஐ நோக்கி போகிறோம்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட விதமாக நம்மை வைத்துக்கொள்ள விரும்புவோம் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் டூ வி ஹாவ் எ விஷன். நீங்கள் அநேகர் பக்தி உள்ளவர்கள் என்பது உண்மைதான், ஜெபிக்கிறவர்கள் என்பது உண்மைதான், ஆராதிகள் என்பது உண்மைதான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் விஷன் இருக்கிறதா? எப்படியாகிலும் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய ஆசை இருக்கின்ற அளவிற்கு எப்படியாகிலும் இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற தரிசனம் உங்களுக்கு இருக்கிறதா? அது ஆன்மீகம், அது ஞாயிற்றுக்கிழமை சிந்திக்க வேண்டிய விஷயம். 6 நாளும் எனக்கு வேற சிந்திக்க வேண்டியிருக்கிறதுன்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர் பார்த்தீங்கன்னா, ஐயோ என் பையனுக்கு சொந்த வீடு இல்லையே, என் பொண்ணுக்கு சொந்த வீடு இல்லையே, இப்படியெல்லாம் பாரப்படுறாங்க. ஆனால் என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கா, என் பொண்ணுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கா, நல்லபடியாக பிள்ளைகள் வளர்கிறதா, எதிர்காலத்தை என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது, அப்படி தான் யோசிக்கணும். எதிர்காலத்தை என் பிள்ளைகள் எந்த மாதிரிப்பட்ட ஒரு மாரல் பேக்ரவுண்டில் வாழ போகிறாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்க போகுது, அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்க போகுது, இப்படியெல்லாம் நம்ம கவலைப்படுகிறோமா? ஏன்னா நம்ம லைஃப்லேயே விஷன் கிடையாது. ஆபிரகாமும் லோத்துவும் ஒன்றாக ஜேர்னி பண்ணி வந்தால் கூட 2 பேரும் ஒன்றாக நடந்து வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி லோத்துவால் நடக்க முடியலை. நாமும் கூட ஆண்டவரோட வாக்கிங் ஆரம்பிச்சிருப்போம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு வருகிற பொழுது அதுக்கு பின்னால் இல்லை. ஏன்னா லோத்துவுக்கு என்ன கிடையாது, ஆபிரகாம் எங்கே தன்னை அழைத்து செல்கிறானோ அங்கே போவதற்கு அவன் என்ன செய்தான், ஹி டிட்டர்மைன்ட், ஹி டிசைடட். ஆனால் அதற்கு ஒரு தரிசனம் வேண்டும் என்பது தெரியவில்லை. ஆபிரகாமோடு தொடர்ந்து நடந்து தேவன் வைத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு செல்ல வேண்டும் என்றால் வழியில் கண்டதையும் என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது, எல்லாம் எனக்கு வேண்டும் என்று எண்ணக்கூடாது. அந்த நோக்கத்தை நோக்கி செல்லுகிற பாதையில் எவைகளெல்லாம் அக்செப்டபிள் இல்லையோ அதையெல்லாம் தள்ளி விட்டணும். அதை தான் நம்ம எபிரேயர் 12 பார்க்குறோம். விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரை நோக்கி ஓடுகிற பொழுது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளணும், பாரத்தையும் தள்ளணும். பலவிதமான ஆசைகள், நிறைய ஆங்ஸைட்டிஸ், நிறைய ஒரிஸ், அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், இதே நினைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்திக்கணும். நம்ம லைஃப் ஸ்டாண்டர்ட் என்ன, எப்படி இருக்கணும் பாருங்கள். நீங்கள் கண்ணாடிகளுக்கு முன்பாக நின்று கொண்டு செலவிடுகிற நேரம் எவ்வளவு? இன்றைக்கு ஒரு சராசரி ஆணும் பெண்ணும் கண்ணாடிக்கு முன்பாக நின்று கொண்டு தாங்கள் அழகாக இருக்கிறோமா என்பதை பார்ப்பதற்கு எவ்வளவு அக்கறை செலுத்துகிறார்கள்? எத்தனை கண்ணாடிகள் நம்முடைய வீடுகளிலே சுற்றிலும் வைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை மேக்கப் ஐட்டம்ஸ், எத்தனை க்ரீம், எத்தனை பவுடர் ஐட்டங்கள், எத்தனை வைத்திருக்கிறோம். எல்லாம் எதற்கு? we have a vision. எப்படி நாம் 4 பேருக்கு மத்தியில் நல்ல ஒரு அப்பியரன்ஸோடு இருக்கணும். நம்ம நல்ல அப்பியரன்ஸோடு பிறந்தமோ பிறக்கலையோ அது வேறு விஷயம். பிறந்தவங்க மட்டும் சும்மாவாக இருக்காங்க, ஒரு சிலர் நல்ல அழகாக தான் பிறந்திருக்காங்க, நல்ல கலராக தான் இருக்கிறாங்க, ஒரு மேக்கப்பும் இல்லாமல் நல்லா தான் இருக்கிறாங்க. பொதுவாக காமன் சென்ஸ் சொல்லுது. ஆனால் எல்லாரோட அவங்க தான் அதிக மேக்கப் போடுறாங்க. இந்த மைக்கேல் ஜாக்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஒன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இல்லாத ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனாக இருந்தால் கூட சின்ன வயசுலேயே ஒரு நல்ல குட் லுக்கிங் தான். ஆனால் அவன் முகத்தை மேக்கப் பண்ணி அந்த தோலை உரித்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஆண் பெண் போல தோன்றி, பெண் ஆண் போல தோன்றி, ஆணும் பெண்ணும் போல தோன்றி அதுலேயே அவுட் ஆகிட்டான். நல்ல ஒரு டான்ஸர், வேர்ல்டு வைடு அவனை மாதிரி அவ்வளவு ஸ்டெப்ஸ் போட்டது இன்றைக்கி வரலும் எவனுமே இல்லை. அந்த அளவிற்கு சின்ன வயசுலேயே போட்டான், அவ்வளோ பிரபலம். அவனுடைய ஆடலுக்கு உலகம் மயங்கிறது போல் சமகாலத்தில் யாருடைய மியூசிக் என்ன செய்யலை, அவ்வளோ ஆடலை. ஆனால் அவன் என்ன பண்ணான், சும்மா இருந்தானா? அவன் ஒரு மேக்கப்பும் போடாமலே ஆடினா கூட லட்சக்கணக்கான அவனோட சேர்ந்து ஆடுறதுக்கு இருந்தான். அவன் என்ன பண்ணான், மேக்கப் போட்டுக்கிட்டே இருந்தான். திடீர்னு அவனுடைய எண்ணம் நம்ம ஆம்பளையாக இருக்கணும், பொம்பளை மாதிரி தோணுனா என்ன, அப்புறம் ஆம்பளை ஒரு பக்கம் பார்த்தா ஆம்பளையாக இருக்கணும், இன்னொரு பக்கம் பொம்பளையாக இருக்கணும், மாற்றி அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி என்ன ஆயிடுச்சு, அதுவே பாய்சனஸ் ஆகி லைஃப் 50 வயசுலேயே
முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு போல அவன் இருந்திருக்கலாம். எதற்கு சொல்லுங்கன்னா, அவனுக்கு தன்னுடைய தோற்றத்தை குறித்த ஒரு விஷன். இன்றைக்கி நாம் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோம். நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அழகாக இல்லாததுக்காக மேக்கப் போடுறதில்ல. அழகு இருந்தாலும் மேக்கப் தான். சினிமா நடிகைலாம் ஓரளவுக்கு அழகாக தானே இருக்கிறாளுங்க. ஆனால் எவ்வளவு மேக்கப் போடுறாங்க இல்லையா? எல்லாம் மேக்கப், தலைய மேக்கப்பு, புருவ மேக்கப்பு, லிப் மேக்கப்பு, எல்லாம் மேக்கப்பில் இடமே இல்லை. என்னென்னமோ பண்ணிட்டு வராங்க. சரி, இப்போ நம்ம அந்த ஏரியாவுக்கு போன நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது. இவ்வளவு பண்ணுறதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இம்ப்ரெசிவாக இருக்கணும், ப்ரெசன்டபுளாக இருக்கணும், நம்மளை எல்லாரிலும் ஒருவராக பார்க்கக்கூடாது, எல்லாரிலும் விசேஷமானவராக என்ன செய்யணும். தப்பு கிடையாது, நல்ல விதமாக தோன்றல, ஒன்றுமே தப்பு கிடையாது. மற்றவர்களுக்கு சொன்ன மாதிரி இடர்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பேலன்ஸாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, ரொம்ப எக்ஸ்ட்ராவகன்ஸாக இருக்கக்கூடாது, ஒரு மாடரேட்டாக மாடஸ்ட்டாக இருக்கலாம், தப்பு கிடையாது. அதே நேரத்தில் நம்மை குறிப்பிட்ட விதமாக காண்பிப்பதற்கு இவ்வளவு தரிசனத்தோடு செயல்படுகிறோமே, அதற்காக எவ்வளவு மணி வி ஆர் ஸ்பெண்டிங். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்திற்கு அழைத்திருக்கிறார். ஏனென்றால், மகனே மகளே, உன்னை நான் என்னுடைய திட்டத்துக்கு அழைத்து செல்கிற பொழுது அதற்கு ஒரு ஸ்டாண்டர்டு உண்டு. எல்லாரும் என்ன செய்ய முடியாது. ஒரு சாதாரண ரெஸ்டாரண்ட்டில் போய் வேலை பார்த்தாலே, அவன் ரெஸ்டாரண்ட் ஓட என்ன பண்ணுறான், அவன்கிட்ட காசு இருக்குது இல்லையே, நல்ல கோட் சூட் வாங்கி கொடுக்குறான்ல. இங்கே சர்வ் பண்ணுறவன் வெயிட்டராக இருக்கிறவங்க இல்லை என்ன பண்ணணும், அதுக்குரிய நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் போடணும். அவருக்கு நல்ல கார் வேணும். அந்த விப்ரோ அது இதுன்னு இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எம்ப்ளாயிஸுக்கெல்லாம் நல்ல வீடு, நல்ல கார், நல்ல ட்ரெஸ் எல்லாமே நல்லா கொடுக்குறேன். ஏன்னா எங்கள் எம்ப்ளாயிஸ் எப்படி இருக்கணும், ஸ்டாண்டர்டாக இருக்கணும், அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். அப்போ ஒரு ஹியூமன் மனிதனை இப்படி நினைக்கிறான்னு சொன்னால், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவருடைய அந்த தெய்வீக திட்டம் நிறைவேறுவதற்கு நம்மை கருவிகளாக தெரிந்து கொண்டு நம்மை அழைக்கும் பொழுது அவரோடு நடக்கணும். நமக்கு என்ன வேணும், ஸ்டாண்டர்டு வேணும் இல்லையா? ஸ்டாண்டர்டு வேணும். அப்போ என்ன ஸ்டாண்டர்டு வேணும்? ஹோலினஸ் இஸ் அவர் ஸ்டாண்டர்ட். இந்த தரிசனம் இருக்குதா? ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று அந்த தானியல் ஒரு டிசிஷன் எடுத்தே இருந்தான்ல. ஐ வில் நாட் அலோ எனிதிங் டு டிஃபைல் மீ அப்படின்ட்டு. அதே மாதிரி அருமையானவர்களே, தேவனோடு நடப்பதென்றால் தேவனுடைய தரிசனத்தோடு நடத்தல். தேவனுடைய தரிசனம் என்ன? இந்த பூமியில் நாம் அவளை ரெப்ரசன்ட் பண்ணோம். காலைல கூட பார்த்தோம், ஏன் நம்மளை பிள்ளையாக அழைக்கிறான்னா, பிள்ளை தான் தகப்பனை என்ன செய்ய முடியும், ரெப்ரசன்ட் பண்ண முடியும், ரிவீல் பண்ண முடியும். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய எக்ஸ்பிரஸ் இமேஜ். அதை மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வெளிப்பாடுகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கேட்குறீங்களா? சரி, வெரி குட். இப்போ தேவனோடு நடத்தல் என்றால் ஒரு மனிதன் தேவ நோக்கத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறான். இரண்டாவது, தேவ தரிசனத்தோடு நடந்து கொண்டிருக்கிறான். அதுதான் தேவனோடு நடத்தல். நான் டெய்லி கரார ஜெபம் பண்ணுறோம் பிரதர், என்ன வேலை இருந்தாலும் பைபிள் படிக்காமல் இருக்கிறதில்ல, ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதில்ல, உபவாசிக்காமல் இருக்கிறதில்ல, சர்ச்சுக்கு போகாமல் இருக்கிறதில்ல, காணி கொடுக்க எல்லாமே கரெக்டாக, இதெல்லாம் ரிலீஜியஸ் டியூட்டிஸ். ஆனால் உங்கள் ஸ்பிரிட்டில், உங்களுடைய ஆவியில், மனதில் நோக்கம் சார்ந்து ஜீவிக்கிறீங்களா, தரிசனம் சார்ந்து ஜீவிக்கிறீங்களா? நம்மளை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு எவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறோம்? சரி, மூன்றாவதாக, தேவனோடு நடக்கும் பொழுது நம்மோடு தேவன் நடக்கிறார். இவரோடு நடக்கும் பொழுது நம்மிடத்தில் முக்கியமாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒன்று என்னவென்று சொன்னால், we have to believe him, we have to put all our trust on him. தேவனோடு நடத்ததென்றால் தேவனை விசுவாசித்து நடத்தல். இவர் கூட ஏன் நடக்கிறோம்? நம்புகிறோம். இவர் கூட நடக்கிறதுக்கு நமக்கு நஷ்டம் இல்லை. இவரோடு நடந்தால் நம்மளை நட்டாட்டில் விட்டுட்டு போக மாட்டார். இவரோடு நடந்தால் நம்முடைய வாழ்விற்கு தேவைகள் சந்திக்கப்படும். இவரோடு நடந்தால் எனக்கு சமாதானம் உண்டு, இவரோடு நடந்தால் எனக்கு சந்தோஷம் உண்டு, இவர் என்ன இடையில விட்டுட்டு போகவே மாட்டார். விசுவாசம். ஆதியில் அதாவது தேவனோடு நடந்த மக்கள் கூட்டம் யார் சொல்லுங்க? இஸ்ரவேலர்கள் இல்லையா? நோவா நடந்தார், இண்டிவிஜுவல்ஸ். ஆபிரகாம் நடந்தார், ஏனோக்கு நடந்தார். ஆனால் நடந்த மக்கள் கூட்டம் யாருன்னு சொன்னால் இஸ்ரேல் மக்கள். ஆனால் போய் சேர்ந்தாங்களா? அவரோடு தானே நடந்தாங்க. அவர்களோடு இருப்பதற்கு அடையாளமாக அக்னி ஸ்தம்பம் வெளிப்பட்டது, மேகஸ்தம்பம் வெளிப்பட்டது. எவ்ரிதிங் வாஸ் தேர். வானத்திலிருந்து மன்னா கொடுக்கப்பட்டது. ஆனால் they couldn't reach the blessed place. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதிக்கு, இந்த blessed லேண்டுக்குள்ளே போக முடியல. காரணம் என்ன? தேவனால் நடத்தப்பட்டார்கள், தேவனோடு நடந்தார்கள், ஆனால் விசுவாசித்து நடக்கவில்லை. அதற்கு நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 33:3 வாசியுங்கள். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார்.
இப்போ பாருங்க, இவ்வளவு நேரம் அவர்களோடு அவர் நடந்திருக்கிறார். இப்போ வழியில் வந்து சில விஷயங்கள் நடந்தது. இப்போ மோசையை கூப்பிட்டு சொல்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன், நோ லாங்கர் ஐ எம் கோயிங் டு வாக் திஸ் பீப்புள். இந்த பீப்புளோட நடக்க போகிறதில்ல. நான் வேணா ஒரு என்ன செய்யணும், ஒரு ஏஞ்சலை அனுப்புகிறேன். ஏன் நடக்க மாட்டேன்னா, அதுக்கு அவர் சொன்ன முக்கியமான ஒரு காரணம் என்றால் உபாகம் 1:33 வாசியுங்கள். உபாகம் 1:33. இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. உங்கள் முன் சென்றாரே. He was walking before you. You had all reasons to know that. வாசிங்க. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள். உங்களுக்கு முன்பாக அவர் நடப்பது தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்ததே. அப்படி இருந்தும் என்ன நடந்தது, நீங்கள் யூ டிடன்ட் பிலீவ் ஹிம். இவ்வளவு நடந்த பிறகும் அவர் மேல் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கை வைக்கல. இதுதான் ஆண்டவரே that grieved much, அவரை ரொம்ப துக்கப்படுத்தினது. He was much distressed because they didn't believe him. இவ்வளவெல்லாம் நடக்கிறதே, தேவனை அவர்கள் என்ன செய்யலை, விசுவாசிக்கல. அது மட்டுமல்ல, இன்னொரு கட்டத்தில் எப்படி கேட்கிறார் பாருங்கள். எண்ணாகவும் 14:11 வாசியுங்கள். எண்ணாகவும் 14:11. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? எதுவரைக்கும்? How long they are going to be with the disbelief? எதுவரைக்கும் என்ன நம்ப மாட்டாங்க? இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் கணவனை மனைவிகள் நம்புகிறாங்க? எத்தனை குடும்பங்களில் மனைவிகளை கணவர்கள் நம்புகிறாங்க? வாழ்ந்த காலம் 30 வருஷம் 25 வருஷம் 40 வருஷம் ரெக்கார்ட் சொல்கிறோம். எல்லா வருஷமும் வெட்டிங் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் கணவனை நம்பிக்கொண்டு வாழுகிற மனைவிகள் எத்தனை பேர்? நம்புறது மாதிரி இருந்தால் தானே. எப்படி நம்புறதுங்க இந்த காலத்தில்? ஆம்பளைங்களை காலை இறங்கி போகிறாரு, சாயங்காலம் வராரு, பக்கத்தில் இருந்தாலே நம்ப முடியல. இதில் வேற வெளியே போயிட்டு எங்கே வராரு யாருக்கு தெரியும்? அதனால தான் கொஞ்சம் பேர் மனைவிகளே வேலைக்கு அனுப்புறதில்ல. ஏன்னு சொன்னால் நம்பிக்கை இல்லை. சிலருக்கு கொதிப்பு வந்துடுது இல்லை திடீர்னு. எவ்வளோ காலமே அப்படி எப்போ பார்த்தாலும் சந்தேகத்தில் இருப்பேன். சந்தேகம். கல்யாணமாகி குழந்தை பத்து, குழந்தைகளுக்கு கல்யாணமாகி அதுகளுக்கும் பிள்ளை பத்துக்கிற வயசு வந்தாச்சு. இப்போவுமே என்ன நம்ப மாட்டேங்கிறியே நீ? கனவுல என்ன சொல்கிறான், இந்த வயசில் கூட என்ன நம்ப மாட்டேங்கிறப்பார். ஏன்னா அந்த வயசுலேயும் தப்பு பண்ணுற ஆள்கள் சொசைட்டியில் நிறைய இருக்கிறதுனால இந்த வயசை கணக்கு பண்ணியெல்லாம் என்ன பண்ண முடியலை, நம்பிக்கையோட இருக்கணும். அப்போ லைஃப் லாங்கு நம்ப முடியாத கணவர்களோடு வாழுகிறாங்க, நம்ப முடியாத மனைவிகள் வாழுகிறாங்க. அவங்க மனசாட்சி சொல்லுது, சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ நான் நம்பவே இல்லை. அவங்க மனசாட்சி சொல்கிறது, இந்த ஆளை நான் நம்பவே இல்லை, வேறு வழியில் வாழ்கிறோம். அப்போ நம்பலைங்கிறவள ஒரு கொதிப்பு வருமா வராதா? அப்படி தானே. திடீர்னு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் பார்க்குறோம், அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு விதமாக இது பண்ணுறாங்க. அப்போது நமக்கு உடனே இவ்வளோ வருஷமாக நம்ம இவ்வளவெல்லாம் நம்மளை ஒழுங்காக வச்சுக்கிட்டோம், நம்ம ஒரு நம்பிக்கை வரலையே, என்னடா வாழ்க்கை இது, வருதா வரலையா ஒரு சாதாரண மனுஷனுக்கு? ஆனால் அக்னி ஸ்தம்பத்தில் மேகஸ்தம்பத்தில் தம்மை வெளிப்படுத்தின தேவன், தினமும் அவர் நடுவில் இருக்கிறதை உறுதிப்படுத்தின தேவன், அவர் நம்பப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தார். they must believe me. நான் போதுமானவன், நான் கொண்டு சேர்ப்பேன், இவங்களுக்கு என்ன விதமான அப்டக்கிள்ஸ் வந்தாலும், எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் அவர்களுடைய தேவையை நான் சந்திப்பேன் என்று அவர் நம்ப வேண்டும் எதிர்பார்த்தார். அவர்கள் நம்பவில்லை. எத்தனை அற்புதம் நடந்தாலும் கேட்கிறார், எது வரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருப்பார். அருமையானவர்களே, தேவனோடு நடப்பது என்பது தேவனை விசுவாசித்து நடப்பது. விசுவாசியாத மனைவியோட விசுவாசாத கணவனோடு வாழ்வது போலல்ல. தேவன் விசுவாசித்து தான் அவரோடு நடக்க வேண்டும். அல்லேலூயா. எதில் விசுவாசிக்கிறது? இந்த தேவன் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்முடைய தேவன், மாரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் வந்து அதோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? பிரதர் கூட காலைல சொன்னார், கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் லஞ்சம் கொடுத்தாச்சு, யார் யாருக்கு என்ன செய்யும் எல்லாம் செஞ்சாச்சு, இனி எல்லாம் கர்த்தருடைய கையில் தான் இருக்குது. கடைசியில் யார் கையில் இருக்குது? ஆமாம், எல்லாம் பண்ண உடனே நம்ம அதாவது எல்லா காரியங்களும் என்ன செஞ்சிட்டோம். ஆமாம், இந்த நம்ம கல்யாணம் பண்ண போகிறவங்க அப்படி தானே பண்ணுவாங்க. இல்லை, பொண்ணு பார்த்தது அவங்களுடைய டேஸ்ட்டில், குடும்பம் பார்த்தது அவங்க டேஸ்ட்டில், அப்புறம் இது டவுரியெல்லாம் பேசுனது அவங்க டேஸ்ட்டில், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பத்திரிக்கை அடிக்க போகிறவங்கள தான் இந்த வசனத்தை கரெக்டாக போட்டிருங்க பிரதர், மிஸ் பண்ணிடாதுங்க. என்ன போடணும்? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நீ தப்பு பண்ணது பரவாயில்லைன்னு அவர் பேரை சாட்டுற, அதில் ஒரு காரியம் கூட அவரால் வந்தது கிடையாது.
ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சென்டிமெண்ட்டில் இந்த காரி கருத்தில், ஆமாம் அழகு பார்த்து பொண்ணை கல்யாணம் பண்ண, இல்லைன்னா வசதியை பார்த்து பண்ண, உயரம் பார்த்து பண்ண, படிப்பை பார்த்து பண்ண, குடும்பத்தை பார்த்து பண்ண, எவ்வளோ சம்பாதிப்பாங்கன்னு பார்த்து பண்ண, அவங்களுக்கு எவ்வளோ பின்னணி பார்த்து பண்ண, எல்லாம் பார்த்து பண்ணதெல்லாம் கர்த்தரால் வந்ததா? கடைசியில் எல்லாம் இனிமேல்லாம் கர்த்தருடைய கையில் தான். ஐயா சுருக்கமாக ஒரு ஜெபம் பண்ணுங்க, மணமக்களை ஆசீர்வதித்து அப்படின்னு. மேக்கப் போடுறதுக்கு 2 மணி நேரம் இருப்பாங்க. அதில் இந்த கிறிஸ்தவ கல்யாணம் இருக்கே சலிச்சு போதுய்யா. சாயங்காலம் கல்யாணத்தை சர்ச்சில் நடத்துகிறாங்க, அப்புறம் இல்லை பத்திரிகையில் போடணும், இடையில ஒரு 2 மணி நேரம் மேக்கப் டைம்னு. மணமகள் அலங்கரிப்பினர்னு போட்டால் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், இது நம்மளை சர்ச்சிலேருந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே விட்டு உட்கார வச்சுட்டு எப்போ வருவார் என்னை சிவன் பாடுறது மாதிரி, எப்போ வருவார், எங்கட ஆளை காண 2 பேரும். அரேஞ்ச் மேரேஜ் தானே, ஆளை காணோமேனு பார்த்தா அவங்க எங்கே போயிட்டாங்க, பியூட்டி பார்லருக்கு போயிட்டாங்க. ஆமாம், ஆள் இல்லையே. இப்போ எல்லாம் காத்து கிடக்குறோம். நாங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போனோம். போய் பாருங்கள், உட்காந்து இதாக வரார். அப்புறம் வந்து நாம் அங்கே அந்த இடத்துல பிரசங்கெல்லாம் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. நான் ஒன்றுமே பண்ண முடியலை. ஏன்னா அவங்க வந்து சரல ஒரு லேட். கிறிஸ்தவ மேரேஜில் மட்டும்தான் இது நடக்குது. ஏன்னா கோயிலுக்கு ஒரு மேக்கப்பு, அப்புறம் என்ன வேணும், ஆமாம், என்ன ஒரு மூஞ்சை வச்சுட்டு எத்தனை மணி நேரம் தான் மேக்கப் போடுறது. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காங்க. நிறைய இப்போ பிள்ளைகள்லாம் அழகாக இருக்கிறத அந்த பியூட்டி பார்லர் கொண்டு வந்து அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க. அன்னைக்கு பார்க்குறவங்கள ரொம்ப விகரஸாக இருக்குது. ஐயோ நல்ல பிள்ளையாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது, அந்த பிள்ளை என்னாச்சுது, யோ இதெல்லாம் தான் அழகுங்கிறது ஓன் கான்செப்ட்லேன்னு நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அழகு. ஏன்னா அழகுங்கிறது இப்போ ஒரு கம்பல்ஷன். நீ இப்படியெல்லாம் அழகு, அதை பார்த்தவொன்னு அழகை தோன்றக்கூடாது. இவன் சொல்லித்தர மாதிரி இருக்கணும். இதுதான் அழகுன்னு அவன் சொல்கிறான். அந்த அழகு நம்ம என்ன செய்யணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம் சார், இப்படி நிறைய இருக்குது. இப்போ என்ன, இப்போ இது எல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் என்ன வந்தது, கர்த்தரால் வந்தது. நீ ஏதாவது பண்ணிட்டு போ, தப்பு கிடையாது. அந்த பாவத்தை நீ தொலைச்சிக்கோ. கர்த்தர் பேரை ஏன் இழுக்கிற? அவர் என்ன பண்ணார் உனக்காக சிலுவையில் அறைந்து பட்டு ரத்த சிந்தனம் பத்தாதுன்னு சொல்லிட்டு கண்டதுக்கு நீ செய்கிற தப்புகள்லாம் அவர் பேரை போட்டுக்கிறியே. அப்போது நம்ம வாழ்க்கையில் வந்து விசுவாசம் என்றால் என்னன்னா, அவரை நம்பி வாழ்கிறவங்களுக்கு பொய் சொல்லி சாதிக்க வேண்டியது கிடையாது. ஏன், நான் அவரோடு நடந்துகிட்டு இருக்கேன், என்னுடைய தேவை அவர் சந்திப்பார். இன்னைக்கு சந்திக்கலாம், நாளை சந்திப்பார். இவ்வளவு கொடுத்து சந்திக்கலாம், நான் அவர் விரும்புகிற அளவு கொடுத்து சந்திப்பார். நான் ஏன் பொய் சொல்லணும், ஏன் தவறாக போகணும், நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியல, யார் காலில் போய் விழ வேண்டிய தேவையில்லை கிடையாது. ஒரு ஹெல்ப்ஸுக்காக நம்ம நிறைய பேர் நாடுறோம், அது வேறு விஷயம். அது நம்ம சொசைட்டியில் வாழ்கிறவில்ல, ஒரு அலுவலகம் சம்மந்தமாக, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை சம்மந்தமாக நம்ம சிலருடைய ஹெல்ப்ஸை நாடுவோம். ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். இப்போ நாங்கள் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட சிஸ்டர் ஜெயந்தி இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் போனோம்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். அவங்க கொஞ்சம் கைட் பண்ணி அந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் எளிதாக்கி கொடுக்கறனால நாங்கள் நம்பிக்கையோட ஜிப்மர்கள்லாம் போகிற சூழ்நிலை. அது வேறு ஹெல்ப்ஸு. ஆனால் அதற்காக வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சாதிக்கிறதுக்காக நாம் ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்தில்லைன்னா அவங்களையே நம்ம நம்பி காலில் விழுந்து நீங்கள் பண்ணலைன்னா என் வாழ்க்கை இல்லை அப்படிலாம் போக தேவை கிடையாது. தேவனோடு நடக்கிறவர்களுடைய நீட்ஸ் அ காட் வில் மீட். அல்லேலூயா. அதான் விசுவாசம். அவரோடு நடக்கிறவள் என் வாழ்வை ஆண்டவர் நடத்துவார். என்னுடைய சமாதானத்திற்கு அவர் போதுமானவர், என்னுடைய சந்தோஷத்துக்கு போதுமானவர், என்னுடைய எதிர்காலத்துக்கு அவர் போதுமானவர். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13:5 வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள், ஏன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் வந்துட்டு தானப்பா இருக்கிறேன். இப்போ அப்பாவும் பிள்ளையுமா ஒன்றா போயிட்டு இருக்கிறவல்ல, அப்பா நைட்டில் சாப்பாடு காசு வச்சுருக்கீங்களா, சும்மா இருடா நீ என் கூட வந்துட்டு இருக்க, அப்பா நம்ம அடுத்து ட்ரெயினில் போடணும் காசு கொடுங்க, நான் உன் கூட தான்டா வர்றேன், நீ ஏன்டா காசு கேட்குற, அப்போ சாயங்காலம் டீ சாப்பிடணும் காசு கொடுங்க, நான் உன் கூட தான்டா வரேன் சொல்லுவோம்ல. அப்போ அப்பா கூட போகிறவள்ள நாம் அடுத்த வேளை சாப்பாடை பற்றி அடுத்த ட்ரெயினை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஹி வில் டேக் கேர் ஆஃப். அதே போல் தான் தேவனோடு நடக்கும் பொழுது தேவன் நம்முடைய எதிர்காலத்தை சந்திப்பார். நீங்கள் எவ்வளவு தான் சேர்த்து வச்சாலும், நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, எனக்கும் எக்ஸ்ட்ரா வந்தால் நான் சேர்த்து வைப்பேன், வர மாட்டேங்குது. கொஞ்சம் சர்ப்ளஸாக வந்து சேர்த்துலாம் வைக்கிற தப்பு கிடையாது, எல்லாத்தையும் அப்போ போய் அள்ளி வயத்தில் போட்டுக்கணும்னு நான் சொல்கிறதில்ல. ஆனால் உலகத்தில் பார்த்தேன், என்ன தான் நம்ம சேர்த்தாலும் நம்ம எதிர்காலத்துக்கு பத்த மாட்டேங்குது. ஏன் முகேஷ் அம்பானிக்கு பத்துச்சா என்ன? எந்த பணக்காரனுக்கு போதுங்கிற நிலைமை உருவாச்சு, டாட்டாவுக்கு போதுங்கிற நிலைமை உருவாச்சா, பிர்லாவுக்கு போதுங்கிற நிலைமை உருவாச்சு தான் யாருக்கு? எல்லாம் சும்மா இருக்கிறாங்களே. நம்ம எவ்வளவு தான் சேர்த்தாலும் நம்ம எதிர்காலத்துக்கு பத்தாதுங்க. கர்த்தரோடு இருக்கிறோம், கர்த்தர் நம்முடைய எதிர்கால சூழ்நிலை சந்திப்பா. அதுக்காக நீங்கள் சோம்பேறிகளாக இருக்க நான் சொல்ல வரல. கரிசனையாக இருங்க, தேவையான அளவுக்கு செய்யுங்க,
4 பேருக்கு நல்லதை செய்யுங்க, கர்த்தருடைய ஊழியங்களை தாங்குங்க, உங்களுடைய எதிர்காலங்களுக்கு நீங்கள் சேமித்துவீங்க. ஆனால் நீங்கள் என்ன சேர்த்துவீங்களோ அதை கொண்டு உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் ஆசீர்வாதமாக்கி விட முடியாது. நீங்கள் எவ்வளவு பணம் சேர்த்தாலும், எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும், எவ்வளோ அந்தஸ்து சேர்த்தாலும், எவ்வளோ படித்தாலும், அதை கொண்டு யூ வில் நாட் பி ஏபிள் டு மீட் ஆல் யுவர் ஃபியூச்சர் லைஃப் நீட்ஸ். காட்ஸ் ப்ரெசன்ஸ் யூ நீட். ஆண்டவர் நம்மோடு இருக்கணும். ஒன்றும் இல்லைன்னா கூட அவர் போதுமானவராக இருப்பார் இல்லையா? அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பொழுது, இந்நேரம் வரைக்கும் தங்க இடமில்லாதவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் பசி நிறைந்தவர்களுமாக இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் 8:36 ரோமர்களில் வரவில்லை என்ன சொல்கிறான்னா, இந்த அன்பை எங்களை விட்டு பிரிக்கவே முடியாது. ஆமாம், உன்னை பற்றியும் கவலை கிடையாது, அவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றிட்டு போகணும், அதுதான் நம்முடைய விருப்பம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். ஆமாம், விசுவாசத்தோடு வாழ்வது தான் தேவனோடு நடப்பு. நீங்கள் அவரையே விசுவாசத்து வாழுகிறீர்களா? அப்படினால் எந்த தவறான குறுக்கு வழிகளை நீங்கள் சாரக்கூடாது. இது நான் உங்களுக்கு கட்டளையாக சொல்கிறேன். நீங்கள் ஏன்னா குறுக்கு வழியில் போக மாட்டீங்க, ஆனால் அவரோடு நடக்க மாட்டீங்க. நான் சொல்வது அவரோடு நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், மற்றவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஆண்டவரோடு நடக்கிறவர்களுக்கு குறுக்கு வழிகள் தேவையில்லை, பொய் வழிகள் தேவையில்லை. மனிதனை சார்ந்து அவனால் தான் நமக்கு வாழ்வு வருங்கிற அடிப்படையில் சேர்த்து செய்ய வேண்டிய தேவையில்லை. இல்லை பிரதர், உலகத்தில் இருக்கிறவங்கள நம்ம இப்படி கூட அப்படி இப்படிலாம் கூட பண்ணி தான் ஆகணும். எல்லாம் தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி போய் எந்த விதமான குறுக்கு வழியிலும் நம்ம சாதிக்க வேண்டிய தேவையில்லை. அதனால் நமக்கு வராமல் தான் போகட்டும், நம்முடைய தேவை சந்திக்கப்படும். ஒருவேளை நம்ம ஒரு தவறான வழியில் போய் தான் நமக்கு ஒரு பெரிய மானிட்டரி கெயின் வருதுன்னா அந்த கெயினை வேணாங்க, அது இல்லாமலே ஆண்டவர் நம்மளை நல்லா நடத்துவார். நாளை இதனை தேவை சந்திக்கப்படும், எதிர்கால தேவை சந்திக்கப்படும், எதிர்கால சந்ததியுடைய தேவை சந்திக்கப்படும். விசுவாசத்தோடு வாழ்வது தான் தேவனோடு நடப்பது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம யார் கூட நடந்துகிட்டு இருக்கோம்? தேவனோடு. இப்போ ஒரு 2 பேர் ஒன்றா நடக்கிறவள்ள என்ன தேவை? அட்ஜஸ்ட்மெண்ட் அவசியம் இல்லையா? அனுசரித்து போகணும். இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் எனக்கு ஏற்றபடி அனுசரிக்க மாட்டேங்கிறார். என்னை போட்டு தான் பாடாப்படுத்தி அவருக்கு ஏற்றபடி என்ன அனுசரிக்க சொல்கிறாரே ஒழிய நமக்கு ஏற்றபடி அவர் என்ன செய்ய மாட்டேங்கிறார், மாற மாட்டேன். 2 பேர்னு சொன்னால் கொஞ்சம் கொடுக்கல், அதை கிவ் அண்ட் டேக் இருக்கணும்ல. கொஞ்சம் விஷயத்தில் உமக்கு நான் அனுசரித்து போகிறேன், கொஞ்சம் விஷயத்தில் அது கேட்கவே மாட்டேங்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன பிரியப்படி தான் நடக்கணும். ஆல்வேஸ் we have to please him. இப்போ அந்த ஜனங்களோட அவர் ஏன் போக மாட்டேன்னு சொன்னான்னா, நான் வந்தால் உங்களுக்கு ஆபத்து, நான் இவ்வளவு தூரம் உங்களோட வந்திருக்கிறேன் உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு. ஆனால் உங்களுடைய அவிசுவாசமோ அது மட்டுமல்ல, நீங்கள் என்னை பிரியப்படுத்தும்படியாக எதையும் செய்ய விரும்ப மாட்டீங்க. உங்கள் மனம், உங்கள் உணர்வு. நீங்கள் என்னைக்கு கிறிஸ்தவங்க எதைத்தான் பிரியப்படுத்துகிறாங்க? நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஆசை தான். கூட்டத்திலிருந்து அல்லேலியா சோத்திரம்லாம் சொல்லிட்டு கச்சிதமாக தான் போவோம், பார்க்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்கும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை வரல அவங்கவுங்க ஈகோ அப்படியே பத்திரமாக இருக்குது. அவங்கவுங்க உணர்வுகள், நமக்கு ஒரு உணர்வு இருக்கா இல்லையா பிரதர்? கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். அப்போ என்ன, அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஆனால் ஆண்டவருக்காக நம்ம நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ வேண்டியது. ஒரு வசனத்தை வாசிங்கள், ஆமோஸ் 3:3. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலொழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலொழிய. அப்போ ஒருமனப்பட்டு என்ன அர்த்தம்? இப்போ 2 மனம் இருக்கக்கூடாதுங்கிறார். இப்போ எனக்கு ஒரு மனம் இருக்குது, ஆண்டருக்கு ஒரு மனம் இருக்குது. இதில் யாராக ஒருடைய மனம் தான் செயல்படணுங்கிறார். அப்படி தானே? சில குடும்பங்களுக்கு இருக்கிறேன், இப்போ நீ சொல்கிறது நடக்கணுமா, நான் சொல்கிறது நடக்கணுமா? அப்புறம் அது எதுவும் ஒன்று நீ வாழணும், இல்லைன்னா நான் வாழணும், நீயா நானாங்கிற மாதிரி போகுது. இப்போ ஆண்டவரோடு நடக்கும் பொழுது அவருக்கு ஒரு மைண்ட் இருக்குது, எனக்கு ஒரு மைண்ட் இருக்குது. அப்படி தானே? நான் ஒரு ஹியூமன் பீயிங், எனக்கு ஒரு மைண்ட் இருக்குது, அவர் காட் மைண்ட் இருக்குது. இப்போ 2 பேரும் ஒருமனப்பட்டிருக்கணும்னா ஒரு மனம் தான் செயல்படணும். இப்போ யாருடைய மனதை செயல்படுத்துறது? ஏன்? நான் ஒரு மனுஷன் தானே, ஏன் அவர் மனது தான் நம்ம இது பண்ணணும்? ஏன் மனசு வேற ஒன்றும் இல்லைங்க, அவர் மனசு தான் நல்ல மனசுங்க. அப்படி தானே? இப்போ ஒரு அறிவாளியும் ஒரு அறிவு குறைஞ்சவனும் போகிறவள்ள நியாயமாக என்ன செஞ்சிடணும்? அறிவாளியை சார்ந்துக்கணும். அவன் நமக்கு ஒரு மேட்டர் விஷயமே தெரிய மாட்டேங்க. ஒரு சிட்டிக்குள்ளே போகிறோம், ஒன்று ஏபிசி நமக்கு தெரிய மாட்டேங்க, எங்கே போகணும், எங்கே உட்காரணும், எங்கே எந்த பஸ்ஸை பிடிக்கணும், எந்த ட்ரெயினை பிடிக்கணும், ஒன்றுமே தெரிய மாட்டேங்க. அப்போ நம்ம என்ன பண்ண, விவரம் தெரிஞ்சவரை என்ன செய்கிறோம்? அதுதான் கைடுன்னு சொல்கிறோம்ல. அந்த கைடு என்ன பண்ணிடுறாரு, அவர் நம்மளை அப்படியே அழைச்சிட்டு போகிறார். அங்கே போய் நிட்டு எனக்கும் தெரியும்னு போனால், நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேன், நெட்டில் பார்த்துருக்கேன், அப்போ நீ பார்த்துட்டு நீ பாட்டில் போ அப்படின்னு அவர் போயிடார். அப்போ கைடை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் அவருடைய மைண்டுக்கு நம்ம போகணும். இப்போ ஏன் அவருடைய மைண்டுக்கு போகணும்னா, ஆண்டவருடைய மைண்டு தான் ரைட் மைண்ட், அவர் தான் சரியானவர்.
அவர்தான் எந்த விதமான பழுதற்றவர். அவருடைய வழிதான் சரியான வழி. எனவே தான் வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய வழி உத்தமமானது. ஹிஸ் வேஸ் ஆர் மோர் பர்ஃபெக்ட். அப்போ அவரோடு நாம் என்ன செய்யணும்னா, இணைந்து நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களோடு ஏன் போக மாட்டேன்னாருன்னா, அவருக்கு பிரியமாக வாழ்வதற்கு அவர்கள் எந்த கவனம் செலுத்தவல்ல. நன்றாக கவனிங்கள். என் மனைவி அடிக்கடி என்னிடத்தில் ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆராதனை ஆராதனை ஆராதனை, எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துறீங்க. அதனால் நீங்கள் ஆராதனைக்கு எதிராளிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு இமேஜே உருவாகுது. எப்போ அதையே திருப்பி திருப்பி சொல்கிறீங்க அப்படின்னு. நானும் அதை யோசித்து பார்க்குறது உண்டு. ஏதாவது ஒரு கட்டத்தில் இதை சேர்க்காமலே பாயிண்ட்டுகளை சொல்லாமன்னா எனக்கு வேறு வழியே தெரிய மாட்டேங்குது. அது எனக்கு என்னன்னே புரியலை. ஏன்னா நம்மள அநேகர் ஆராதிக்கிறது நல்லா தான் ஆராதிக்கிறோம் இல்லையா? தட்ஸ் குட். நல்லா ப்ரேயர் பண்ணுறோம், நல்ல பக்தியாக பல காரியங்களை செய்கிறோம். ஆனால் எங்கே மிஸ் பண்ணுறோம், எங்கே ஃபெயில் ஆகிறோம்? இந்த ஏரியா வேர் வி ஹாவ் டு ப்ளீஸ் காட். ஜெபம் பண்ணுறதுனால நம்ம ப்ளீஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம் கிடையாது. ஆராதித்தனால ப்ளீஸ் பண்ணுற அர்த்தம் கிடையாது. காணிக்க கொடுத்தனால ப்ளீஸ் பண்ண அர்த்தம் கிடையாது. எனவே இதை சொல்ல வேண்டியது அவசியம். வேறு வழி கிடையாது. இவைகளெல்லாம் வேண்டாம் என்றல்ல, இவைகளெல்லாம் இருந்தாலும் காட் ப்ளீஸிங் லைஃப் தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். தேவனுக்கு பிரியமாக வாழ்வது. தேவனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 10:5 வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிறைய அற்புத அதிசயங்களை செய்தாலும் God was not pleased with many of them. அவர்களில் நிறைய பேரோடு அவர் பிரியமாக இருந்ததில்லை. அப்போ நீங்கள் தேவனோடு நடப்பதுன்றா உங்களுடைய கண்ணுக்கு அர்த்தமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் என் உணர்வை பிரியப்படுத்துவதா, என் மனைவியை பிரியப்படுத்துவதா, என் தகப்பனை பிரியப்படுத்துவதா, என் அண்ணனை பிரியப்படுத்துவதா, தேவனை பிரியப்படுத்துவதா. சவுலிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் சொல்கிறது மாதிரி போய் சண்டை போடணும். ஆனால் சண்டை போட போன இடத்துல அவரோடு இருந்தவங்க சொன்னாங்க, தேவையில்லாமல் ஆடு மாடெல்லாம் வெட்ட தேவை கிடையாது. நம்ம தான் ராஜாவை தோற்கடிச்சாச்சு, கையோட பிடிச்சாச்சு, அவன் கேப்டிவாக நம்ம பிடிச்சாச்சு. ஆடு மாடை நம்ம கொண்டு போய் ஆண்டவருக்கு என்ன செய்யலாம்? பலியிடலாம். நம்ம ஊர்லெல்லாம் எல்லாமே எலும்பு தோலுமான ஆடுகள். இந்த பெரிய வெற்றிக்கு பின்னால் என்ன பண்ணுவோம்? இந்த ஆடுகள் மாடுகளை கொண்டு போய் நல்ல கிராண்டாக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் என்ன நடந்தது? 1 சாமுவேல் 15:10 11 வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இவனை ராஜா வாக்குனதுக்காக நான் ரொம்ப துக்கப்படுறேன். ஐ எம் ஸோ சாரி. ஏன்? அவரை அவன் பிரியப்படுத்தவில்லை, அவனுடன் இருந்த ஜனங்களை பிரியப்படுத்தினான். என்ன சொன்னான்? ஜனங்களுக்கு பயந்து ஆடுகளை நான் கொல்லாதபடி கொண்டு வந்தேன். அப்போ யாருக்கு பயப்பட்டிருக்கணும்? உன்னை ராஜாவாக்கினவருக்கு தான் நீ பயப்பட்டிருக்கணும். ஸோ வி ஆர் சப்போஸ் டு ப்ளீஸ் அவர் காட். தேவனோடு நடத்தல் என்றால் தேவனை பிரியப்படுத்தி வாழ்வது. ஒவ்வொரு காரியத்திலும் உறவுகளா. நான் அதனால சொன்னேன், தேவனை பிரியப்படுத்துவதற்கு கூடாதபடிக்கு அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னால் எனக்கு எப்படி கேட்க மாதிரி, ஐயா தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக அவங்கள போக வைத்தா ஹஸ்பண்ட் ஆனாலும் அது நம்ம உபே பண்ண கட்டாயம் கிடையாது. புரிகிறதா? டெரரிசத்துக்கு வழிவகுக்கும் போல இருக்கு. ஆமாம், ஏன்னா காட்ஸ் வேர்ட் இஸ் ஃபைனல், தட் இஸ் பர்ஃபெக்ட். அவரை பிரியப்படுத்துகிறவல்ல மற்றவங்களை அதுக்காக யாரையும் பிரியப்படுத்த நான் சொல்ல வரல. 2வது இடம், ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யார் தான்? டாப் ப்ரையாரிட்டி, தட் இஸ் டு காட். சரி, இறுதியாக நம்ம பார்த்து முடிக்கிறோம். நான் டைமை பார்த்து தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கடைசியாக இப்போ எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம்? தேவனோடு நடப்பது என்று சொன்னால் ஏதோ பக்தியாக வாழ்வதல்ல, தேவனுடைய நோக்கத்தை நோக்கி நடத்தல். தேவனோடு நடத்தல் என்று சொன்னால் தேவனுடைய நோக்கத்தை நோக்கி நடக்கிறவர்களுக்கு ஏற்ற தரிசனத்தோடு நடத்தல். தேவனோடு நடத்தல் என்று சொன்னால் நம்மோடு நடந்து வருகிற தேவனை நம்பி சார்ந்து கர்த்தருமே நம்பிக்கை வைத்து நடத்தல். தேவனோடு நடந்து வருவதென்று சொன்னால் அவருக்கு பிரியமாக நடத்தல். அல்லேலூயா. எபேசியர் 5:10-17 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானது, வாட் வில் ப்ளீஸ் காட், அதை நீங்கள் என்ன செய்யுங்கள், சிந்தித்து பாருங்கள் சொல்லப்படுது. இறுதியாக இதை நான் உங்கள் பக்கமே விடுறேன். ஒருத்தரோட நடக்கிற வேலை இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது பாருங்கள். அதை சொன்னால் நம்ம செய்தி வேலையை முடிகிறது. சொல்லுங்கள், நீங்கள் இன்னொருத்தரோட நடக்கிறீங்க, என்ன செய்வீங்க? சத்தமாக சொல்லுங்கள். பேசிகிட்டே நடக்கிறீங்க இல்லையா? சரி, அப்போ நம்ம நிறைய விஷயம் புரிஞ்சிக்காதனால அல்ல, அப்படி தானே? ஆனால் நம்ம ஆண்டவரோடு நடக்கிறோம். நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறோமா? பேசும் தெய்வம் நீ, பேசாத பக்தன். ஆமாம், ஆண்டவர் பேசணும், நான் பேச மாட்டேன். பேசினா அவசரம். ஃபோன் பேசினா அரை மணி நேரம் 1 மணி நேரம். அது வேறு காதில் கேட்டால் போதாது, கண்ணுக்கு தெரியணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வீடியோ திறந்து வச்சுட்டு அப்படியே கிச்சனுக்கு போகிறது, அப்படியே இங்கே போகிறது, அங்கே போகிறது, நடந்து அப்படி காட்டி இப்படி காட்டி அங்கே வீட்டில் அண்டா குண்டா பண்டா எல்லாத்தையும் காமிச்சு ஐஎம்ஓ கால் பண்ணுறாங்க வீடியோ. அந்த மூஞ்சிகளை எத்தனை முறை தான் பார்த்து இது பண்ணுறது?
இதனால தாங்க அன்பே கெட்டு போகுது. இந்த காதால் கேட்டு கேட்ட உறவெல்லாம் வாழுதுங்க, இந்த கண்ணால் பார்த்து பார்த்து உறவெல்லாம் சீரழியுது. அது என்ன, நேற்றைக்கு பார்த்தா அதே ஃபிகர் தான் மறுபடியும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இந்த மாதிரியே நிறைய அப்படி அது ஒரு அப்படி மூடி வச்சுருக்கீங்க. நான் வந்து வெளிநாட்டுக்கு போனேன், அங்கே ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 12 ஆனாலும் முடியலை. எல்லா வேலையோடு அதுவும் நடக்குது. ஆமாம், அவங்க குழம்பு வைக்கிறாங்க, சாப்பாடு செய்கிறாங்க, எல்லாத்துக்கும் மধ্যம் இதை என்ன செய்கிறாங்க, இது எல்லாம் அவங்களுக்கு காமிச்சு. இதெல்லாம் மனித உறவுகளை வளர்த்துக்கொள்வதற்கு இவ்வளோ பேசுகிறோமே, தேவ உறவை வளர்த்துக்கொள்ளுக்கு எவ்வளோ பேசுகிறோம். இதுக்கு மட்டும் நேரம் இல்லை, அப்படி தானே? ஃபோனில் பேச நேரம், வாட்ஸ்அப்பில் பேச நேரம், ஃபேஸ்புக்கில் பேச நேரம், வேறு எல்லாத்துக்கும் எவ்ரிதிங் வி ஹவ் டைம். எங்கே போகிற மட்டும் டைம் இல்லை. அவசர அவசரமாக கண்ணை படி சோத்திரம் ஆண்டவரே, சோத்திர ஹல்லேலூயா. ஆமாம் ஆமாம், வேறு எல்லாத்துக்கும் டைமு. ஜெபம் பண்ணுறது மட்டும் ஒரு காலை வெளியே வச்சுட்டு, சோத்திரம் அப்பா, நான் என்னுடைய பிரயாணத்தை ஆசீர்வதியும், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, நான் போயிட்டு வரேன். பஸ் வந்துச்சு. அப்போ நம்ம என்ன அர்த்தம், நம்ம வாக் பண்ணலை, வாக் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். வாக் பண்ண என்னன்னா கான்வர்சேஷன் இருக்கணும். உலகத்தில் வேறு எந்த ஒருவரோடு நீங்கள் பகிர்ந்து கொள்கிறத விட ஆண்டவர்கிட்ட அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்க. அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டதையும் பிடிச்சி இங்கே இருக்கிற மேட்டரை கொண்டு இங்கிலாந்துக்கு சொல்கிறது, அமெரிக்காவுக்கு சொல்கிறது, அர்ஜென்டினாவுக்கு சொல்கிறது, ஆஸ்திரேலியாவுக்கு சொல்கிறது, துபாய்க்கு சொல்கிறது, அபுதாபிக்கு சொல்கிறது, ஆண்டவர்கிட்ட சொல்கிறதில்ல. இங்கே என்ன ஒரு குண்டூசி கிளை விழுந்தாலும் உடனே எங்கே போயிடுது, அமெரிக்காவுக்கு போயிடுது, இந்தோனேசியாவுக்கு போயிடுது, ஆப்பிரிக்காவுக்கு போயிடுது, அட்லாண்டாவுக்கு போயிடுது. ஆனால் ஆண்டவருக்கு சொல்கிறோமா? எல்லாம் அடிதடி நடந்து முடிஞ்ச பிறகு, ஆண்டவரே என்னுடைய கண்ணீரை துடைப்பீராக. உனக்கு கண்ணீர் உருவானதுக்கு காரணமே என்கிட்ட மேட்டர் சொல்லாதனால தானே. இதை சொல்லியிருந்தால் உனக்கு கண்ணீரை வந்திருக்காதே. நீ ஊர் உலகத்துக்கெல்லாம் போய் மேட்டரை சொல்லி பிரச்சனையை வளர்த்து எல்லாம் முடிஞ்ச பிறகு அடிதடி நடந்து காயப்பட்டு 2 கிழமை ஆன பிறகு வந்து என்ன செய்கிற, கண்ணீரை துடைக்குதா என்னுடைய வேலை. நிறைய பேருக்கு ஆண்டவர் வேணும், எதுக்கு தெரியுமா, கண்ணீர் திரும்ப கண்ணீர் துடைக்கிற வேலை அவருக்கு. ஆண்டவரோடு பேசுங்க. மன பாரம் அடைக்கிற பொழுது ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்கள் வாழ்க்கையோட எல்லாத்தையும் பேசுங்க. என்ன கேட்டால் நீங்கள் என்ன செய்கிறீங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள். சிக்கன் வாங்கினா சிக்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், 1/2 கிலோ வெங்காயம் எவ்வளோ விலையாக இருந்தால் கூட வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை நான் வந்து ஞானமாக பயன்படுத்தணும். மற்ற பொருளை பயன்படுத்துகிற மாதிரி வெங்காயத்தை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்த விட இதில் ஒரு ஞானத்தை தாரோம். ஒரு ஷேரிங், பகிர்ந்து கொள்ளுகிறோம், மனசில் இருக்கலாம் சொல்கிறோம். அப்படியே மனசுக்குள்ளே அடிக்கிட்டு கேட்டால் எல்லாத்தையும் மனசில் வச்சுருக்கேன், வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வெடிச்சுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. 70 வயசில் போகிறது 50லேயே போயிடும். ஹார்ட் அட்டாக், மைல்டு அட்டாக், மாசிவ் அட்டாக் அப்படியெல்லாம் வந்துடும். ஏன் நிறைய பேருக்கு அட்டாக் வருது? அதுக்கு அட்டாக் வரதெல்லாம் இதனால தான் வருதுன்னு நான் சொன்னதாக நீங்கள் சொல்லிட போறீங்க. ஆனால் நிறைய பேருக்கு இதனால தான் வருது. அடக்கிறது 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 அப்படியே ப்ரெஷர் குக்குள்ளே ரொம்ப அடங்குச்சா என்ன ஆகிடும், வெடிச்சிடும். அடக்கக்கூடாதுங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும். நைட்டில் தூங்க போகிறப்பல ஒன்றும் இல்லாமல் தூங்கணும், லகுவாக இருக்கணும் மைண்டு. காலைல எல்லாத்தையும் என்ன செய்யணும், காலி பண்ணணும். ஆண்டவர் பார்த்துக்குவார். மனசுல எல்லாம் கொட்டி தீருங்க. வச்சுருக்கோம் பாரு, நீ செஞ்சது எல்லாத்தையும் மனசில் வச்சுருக்கேன். எவ்வளோ தான் மனசில் வைக்கிறது, அதுக்கும் ஒரு அளவு தாங்க லோடு ஏறும். இந்த பார், நீ சொன்னது எல்லாம் என் மனசில் இருக்குது, அப்படியே வச்சுருக்கேன். வச்சுட்டே இரு. ஹார்ட் அட்டாக் வர்றது வரைக்கும் வை, சுகர் ஏறுறது வரைக்கும் வை, பிபி வந்து இனி கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மாத்திரை சாப்பிட்டாலே வாழ முடியாத லெவல் வர வை. மனசில் வைக்காதீங்க. மனசில் வைக்கிறதெல்லாம் வந்து ஞானம் கிடையாது. கசப்பான வைராக்கியத்தை உங்களுக்குள் வைத்தால் நீங்கள் என்ன செய்யாதுங்க. அதை குறித்து மேன்மை பாராட்டங்களும் யாக்கோபு சொல்கிறார். எனவே we have to open our heart before God. We have to pour out all that we have in our heart. சங்கீதம் 62:8 வாசிக்கும் பொழுது, ஜனங்களே எக்காலத்தில் கர்த்தரை நம்புகள், அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க, ஒன்றும் வைக்காதுங்க. எல்லா மேட்டரையும் கணவன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க, அந்த ஆள் புரிஞ்சிக்க மாட்டார். உண்மைதான். எல்லா விஷயத்தையும் அதுக்கு சொன்னால் அது புரிஞ்சுக்கிற சக்தி உள்ள குடும்பத்தில் தான் வந்திருக்கு. உங்களுக்கு தான் தெரியுதில்ல, இதெல்லாம் சொன்னால் அதுக்கு புரிஞ்சிக்காதுக்கிட்ட போயிட்டு புரிஞ்சிக்கல சண்டை போட்டு கிடக்கிறவங்களா, புரிஞ்சிக்க ஒருத்தர் இருக்கிறார். விளங்காத ஆளுகள்கிட்ட போயிட்டு விளக்கிக்கிட்டு வருத்தப்படுறத விட ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்ய வேண்டியது, ஆண்டவரை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, உமக்கு தான் புரியும், என் மனசில் இருக்க சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அல்லேலூயா. எனவே 5 காரியங்களை பார்த்தோம். 1, தேவனோடு நடப்பதென்றால் தேவனுடைய நோக்கத்தை நோக்கி நடத்தல். தேவனோடு நடப்பதென்று சொன்னால் தேவனுடைய நோக்கத்தை நோக்கி நடப்பவர்களுக்கு தேவையான தரிசனத்தோடு நடத்தல். தேவனோடு நடத்தல் என்றால் தேவனை நம்பி சார்ந்து விசுவாசித்து நடத்தல். தேவனோடு நடத்தல் என்றால் அவரை பிரியப்படுத்தி வாழ்தல்.
தேவனுடைய நடத்தல் என்று சொன்னால் அவரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்தல். நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். பாடி ஜெபித்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புவித்து கடந்து செல்வோம்.